ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே அப்படின்னு திருநாவுக்கரசர் அவர்களால் பாடல் பெற்ற அண்ணாமலையார் கோயிலை சுற்றி இருக்கிற 8 லிங்கங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 லிங்கங்களுக்கு பின்னாடி இருக்க புராண வரலாறு என்ன, அது மட்டுமன்றி 12 ராசிக்காரர்கள் இந்த எந்தெந்த 8 லிங்கங்களை வணங்கணும், அப்படி வணங்கினா வரக்கூடிய பொது பலன்களை பற்றியும் இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அது மட்டுமன்றி நீங்கள் அடுத்த முறை திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்த 8 லிங்கங்களையும் இப்படி முறையாக வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். வாங்க இப்போ நான் அந்த 8 லிங்கங்களுக்கு பின்னாடி இருக்க புராண கதையை உங்களுக்கு சொல்கிறேன். பிரம்மலோகத்தில் பிரம்மதேவனால் சாபம் பெற்ற அஷ்டதிக்கு பாலகர்கள் தம் சாபம் நிவர்த்தி பெற இந்த மலையை சுற்றி 8 திக்கில் 8 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து கடும் தவம் இயற்றி வழிபாடு செய்தார்கள். இவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயுதேவன், குபேரன், ஈசானன் ஆகிய இந்த 8 லிங்கங்களாக தான் அஷ்டதிக் பாலகர்கள் தங்கள் சாபம் நிவர்த்தி பெற திருவண்ணாமலை தலத்தில் 8 லிங்கங்களை அமைத்து கடும் தவம் செய்தார்கள். இவர்களின் கடும் தவப் பயனால் இந்த மலை அவர்களுக்கு 8 முகமாக காட்சி கொடுத்தது. இவர்களின் சாபத்தை நிவர்த்தியும் செய்தது. இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் அஷ்டதிக்கு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்களின் பெருமையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 8 லிங்கங்களும் உலகில் இருக்கும் வெவ்வேறு திசைகளை குறிக்கின்றது. 8 லிங்கங்களின் பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம். இவை அனைத்து லிங்கங்களும் மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்தை குறிக்கிறதுங்க. அத்துடன் பக்தர்களின் நன்மைக்காக பல நன்மைகளால் அருட்புரிந்து சிறப்பான வாழ்க்கை அமைய வழி செய்கிறது. இந்த 8 லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை குறிப்பது போலவும் அமைந்திருக்கிறது. இவை வேண்டி வணங்கும் பக்தர்களுக்கு பல நன்மைகள் பயக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு லிங்கமாக அவங்க என்ன ராசிக்காரர்கள் வணங்கணும், இது இருக்க திசை, அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கங்களை வழிபட்டால் வரக்கூடிய பொது பலன்களை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இந்திரலிங்கம். இதை வணங்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும். கிரிவலம் வரும் வழியில் முதலில் தோன்றுவது இந்திரலிங்கம். இந்த லிங்கம் கிழக்கே பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்கம் பூலோக தேவனான இந்திர தேவனால் நிறுவப்பட்டது. கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த கோயிலுக்கு அதிபதி சூரியனும் சுக்கிரனும் ஆவர். இந்திரலிங்கத்தை தரிசித்து வழிபட்டால் லட்சுமி கடாட்சமும் புகழுடன் கூடிய வாழ்க்கையும் அமையும். கிரிவல பாதையில் இரண்டாவதாக வரும் லிங்கம் பார்த்திங்கன்னா அக்னிலிங்கம். தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த அக்னிலிங்கம் சிம்ம ராசிக்காரர்களால் வணங்கப்பட வேண்டிய ஒரு லிங்கம்ங்க. இந்த லிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்குதுன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த லிங்கத்தின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரிவலம் செல்லும் வழியில் இடதுபுறம் இருக்கும் ஒரே லிங்கம் அக்னிலிங்கம் தாங்க. அக்னிலிங்கத்தை தரிசித்து வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை, மனசஞ்சலம் போன்றவைகள் நீங்குவதுடன் நோயற்ற வாழ்க்கையும் அமையும். இந்த லிங்கத்தின் கிரகம் சந்திரன். மேலும் சந்திர கிரகம் என்பதால் வாழ்க்கையில் வரும் எல்லா இடைஞ்சல்களும் அகற்றும் சக்தியுள்ளது இந்த லிங்கம் என்று நம்புகிறார்கள்ங்க. கிரிவல பாதையில் 3வது லிங்கமாக அமைந்துள்ள லிங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமலிங்கம். இந்த லிங்கம் தெற்கு திசையை நோக்கியுள்ளது. இந்த லிங்கத்தை வணங்க வேண்டிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசி கொண்ட அன்பர்கள் அனைவரும் கிரிவல பாதையில் அமைந்துள்ள இந்த 3வது யமலிங்கத்தை கட்டாயம் வணங்க வேண்டுங்க. யமதர்மனால் நிறுவப்பட்ட லிங்கம் என கூறப்படுகிறது இந்த லிங்கம். இது செவ்வாய் கிரகத்திற்கு உட்பட்ட லிங்கம். இங்கு ஐயனை தரிசித்து வழிபட்டால் கடன் தொல்லைகள் விலகும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். இதை வேண்டுபவர்களுக்கு பண நெருக்கடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். கிரிவல பாதையில் 4வதாக நாம் தரிசிப்பது நிருதிலிங்கம். மேஷராசிக்காரர்களால் வணங்கப்பட வேண்டிய இந்த நிருதிலிங்கம் தென்மேற்கு திசையில் இருக்குங்க. நிருதிலிங்கத்துக்கு முன்பு உள்ள நந்தி தேவருக்கு அருகில் இருந்து மலையை பார்த்தீங்கன்னா, மலையில் சுயம்புவாக தோன்றியது போல் அமைந்திருக்கும் நந்தியை நீங்கள் தரிசிக்கலாம். இங்கே நீங்கள் போகும்போது மறக்காமல் இந்த நந்தி தரிசனத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். நிருதிலிங்கம் அமைந்திருக்கும் திசை நிருதி திசை எனப்படும் தென்மேற்கு திசையாகும்.
இந்த திசைக்கு அதிபதி ராகு. நிருதிலிங்கத்தை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதனுடைய கிரகம் ராகுவாகும். பூதங்களின் ராஜாவால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது. சனி தீர்த்தம் என அழைக்கப்படும் தெப்பக்குளம் இதன் அருகில் உள்ளது. இதை வேண்டும் பக்தர்கள் நிம்மதியாக பிரச்சனைகளின்றி வாழலாம். கிரிவல பாதையில் 5வதாக நாம் பார்க்க வேண்டிய லிங்கம் மேற்கு திசையில் அமைந்திருக்கும் வருணலிங்கம். மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம்ங்க இது. கோயிலின் அருகிலேயே அமைந்துள்ளது வருண தீர்த்தம். இந்த திசையின் அதிபதி சனி. வருணலிங்கத்தை வழிபட்டால் பொருளும் புகழும் நிறைந்த வாழ்க்கை உண்டாகும். மேலும் தீராத நோய்களிலிருந்து நிவாரணமும் கிடைக்கும். இங்கே வருண தீர்த்தம் எனும் தெப்பக்குளம் இருக்கிறதால இதை நீங்கள் போகும்போது மறக்காமல் தரிசிங்க. சமூகத்தில் முன்னேற்றம் அடையவும் கொடிய நோய்களிலிருந்து தப்பிக்கவும் இந்த லிங்கத்தை பக்தர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கிரிவல பாதையில் 6வதாக நம்ம வணங்க வேண்டிய லிங்கம் பார்த்திங்கன்னா வாயுலிங்கம். வடமேற்கு திசையில் இருக்கும் இந்த வாயுலிங்கம் கடகராசிக்காரர்களால் வணங்கப்பட வேண்டிய லிங்கம்ங்க. வாயு மூலை எனப்படும் வடமேற்கு திசையில் அமைந்திருப்பதால் வாயுலிங்கம் என திருநாமம் கொண்டுள்ளார் ஐயன். இந்த திசைக்கு அதிபதி கேது. வாயுலிங்கத்தை தரிசித்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை, பொறாமை, கண் திருஷ்டி போன்ற தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். வாயு பகவானால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது. இதை ஆட்சி செய்யும் கிரகம் கேது என்பதால் இந்த லிங்கத்தை சேவித்து வந்தால் இருதயம், வயிறு, நுரையீரல் மற்றும் பொதுவாக வரும் நோய்களிலிருந்து நம்ம முழுவதுமாக காத்துக்கொள்ளலாம். கிரிவல பாதையில் 7வதாக நம்ம வணங்க வேண்டிய லிங்கம் குபேரலிங்கம். தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய லிங்கம் தாங்க இந்த குபேரலிங்கம். குபேரனுக்குரிய வடக்கு திசையில் அமைந்திருப்பதால் சிவனார் குபேரலிங்கம் என்று திருப்பெயருடன் அருள்கிறார். இந்த திசைக்கு அதிபதி குரு. குபேரலிங்க மூர்த்தியை வழிபட்டால் செல்வம் பெருகும், மனதில் சாந்தியும் சந்தோஷமும் நிலவும். செல்வத்தை வழங்கும் குபேர தெய்வத்தினால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டதால பக்தர்கள் செல்வ செழிப்புடன் திகழ இந்த லிங்கத்தை பிரார்த்தனை செய்யலாம். இப்படிப்பட்ட செல்வத்தை தரக்கூடிய குபேரலிங்கத்தை நீங்கள் தாண்டி போகும்போது வழியிலேயே பிணி தீர்க்கும் இடுக்கு பிள்ளையார் கோயிலும் இருக்குங்க. நீங்கள் இடுக்கு பிள்ளையாரையும் மறக்காமல் தரிசனம் செய்யுங்க. இடுக்கு பிள்ளையாரை பற்றி ஒரு முழு பதிவையே நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி பதிவு செஞ்சுருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரைட் சைடில் இருக்க சஜஸ்டட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். கிரிவல பாதையில் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ள ஈசான்ய லிங்கம் தான் நம்ம 8வதாக வழிபட வேண்டிய லிங்கம்ங்க. மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களால் வணங்கப்பட வேண்டிய லிங்கம் இது. கிரிவலத்தில் உள்ள கடைசி லிங்கம் தான் ஈசான்ய லிங்கம். வடகிழக்கை நோக்கியுள்ள இந்த லிங்கம் ஈசான்ய தேவரால் நிறுவப்பட்டது. இந்த கோயில் தரைமட்டத்திலிருந்து சற்று கீழே அமைந்திருக்கும். இந்த திசையின் அதிபதி புதன். இங்கு ஐயனை வழிபட்டால் மனம் ஒருமைப்படும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். சிவராத்திரி, வருடப்பிறப்பு, மாதப்பிறப்பு, பௌர்ணமி, கார்த்திகை மாதம் உள்ளிட்ட பல நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் சுற்றி வருகிறார்கள். ஏன் மேல் நாட்டவர்கள் பலரும் கூட தினமும் மலை சுற்றுகிறார்கள்ங்க. கிரிவலம் வருவதால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கிறது. மலையை சுற்றி என் திசைகளும் நம்ம பார்த்த அஷ்டலிங்கங்கள் மட்டும் இல்லாமல் அஷ்ட நந்திகள், தீர்த்தங்கள் பலவும், பல மண்டபங்களும் பல ஆசிரமங்களும் இருக்கின்றன. மலையை சுற்றி வரும்போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பலனுண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் நீங்கள் இந்த அஷ்டலிங்கத்தையும் சுற்றி நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயிலையும் தரிசித்து முடிவாக நீங்கள் போய் அண்ணாமலையாரை தரிசித்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இறைவனோட அருளை பெறணும்னு நாங்கள் வணங்கி வாழ்த்து சொல்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.